தேதி வந்து பரதர் நல அமைப்பு சார்பில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பெயர் அலங்கார பரதர், மீனவ மக்கள் கட்சியினுடைய தலைவர். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலம் இந்த பரதகுல சமுதாயத்தினுடைய மக்களுக்கான தேவைகள், அதற்கான போராட்டங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாநாடு திடீர் என்று அறிவிக்கப்படுகிறது. பரதவர் கூட்டமைப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பரதவர்கள் தமிழ்நாட்டில் செம்படவர், கரையர், பர்வதராஜகுலம் என்று பல செட்டியார் என்று பல அமைப்புகள் இருக்கிறது. அவர்களில் யாரையும் அழைக்காமல் இந்த தெற்கு புறத்தில் உள்ள பரதர் சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும் அழைக்கிறார்கள். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்று அவர்கள் அதை சிறப்பாக சொல்லவில்லை. அதனாலே இந்த மாநாடு எதற்கு என்று என்னை போன்றவர்களுக்கான அழைப்பும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே இந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது என்று தெரியாமல் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். திடீரென்று பரதர் நல அமைப்பில் உயர்மட்ட குழு தலைவர்னு சொல்லி சேசிய வில்லவராயரை திடீர்னு முன்னிறுத்துகிறாங்க. இவர் ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாளர், ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு வழக்கு போட்ட ஒரு நபர். இவரை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? இந்த மாநாடு ஸ்டெர்லைட்டு சார்பில் நடத்தப்படுறதாக ஒரு குற்றச்சாட்டும் வருது. நீங்கள் நல்ல தக்க தருணத்தில் நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இந்த நகரில் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய காவல்துறையுடைய படுகொலை நடந்த நகரம் இந்த நகரம். யாரும் மறக்க முடியாது. இப்பொழுது நினைத்தாலும் அது மிகப்பெரிய பயங்கரமாக கண்முன்னில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நகரில் 13 பேர்களை காவல்துறை தேடி தேடி சுட்டு கொண்டது. எதையுமே தப்பே செய்யாத மனிதர்களை எல்லாம் ஸ்டெர்லைட்டினுடைய அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க காவல்துறை சுட்டு கொண்டது. அப்படி சுட்டுக் கொள்ளும் பொழுது குறிப்பாக இந்த பரதகுல சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய அடக்கம் இந்த மண்ணிலிருந்து புதைப்பதற்குள் இந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்கக்கூடிய சேசையா வில்லவராயர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் சென்னைக்கு சென்று அங்கே பத்திரிகை முன்னால் எங்களுக்கு வேண்டும் ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொன்னவர் தான் இந்த மாநாட்டினுடைய தலைமை தாங்குபவர். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த நகரம் ஏற்றுக்கொள்ளும்? எப்படி எங்களுடைய பரதகுல சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் வீட்டிலையோ என் வீட்டிலையோ இந்த பயங்கரம் ஒன்று நடந்திருந்தால் நான் போயோ அல்லது நீங்கள் போயோ எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேணும் நம்ம சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் இவர் தனக்கு ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொன்னால் அது அவருடைய சொந்த விஷயத்திற்காக போய் நின்றவர். அவரை கொண்டு இந்த சமுதாயத்திலே நிரம்ப பேர் தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே நிரம்ப பேர் இருக்கிறார்கள். இந்த ஹெர்மன், இந்த பொருட்காட்சி நடத்தக்கூடிய பொருட்காட்சி ஹெர்மன் என்று சொல்வார்கள். இந்த ஹெர்மனே பல விஷயங்களில் சமுதாயத்திற்கு முன்னின்று சில போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவரே இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கலாம், நாங்கள் வரவேற்போம். என்னுடைய தோழர் எட்டினு பாண்டியன், அதாவது நலத்திட்ட நாயகன் என்று சொல்வார்கள், அவரே இந்த தலைமை தாங்கலாம், நாங்கள் ஏற்றிருப்போம். ஆனால் இப்படியெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயத்தை காட்டி கொடுக்கின்ற, இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்கின்ற ஒரு மனிதரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் பின்னின்று அவரை தூக்கி நிறுத்துகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் இதில் இருக்கிறது. இதில் அரசியல் கட்சியினுடைய பின்புலமும் இருக்கிறது என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலும் இந்த உயர்மட்ட குழு என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராகவே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஹெர்மன் இருக்கிறார். அப்போ ஹெர்மன் சமுதாயத்தினுடைய விஷயத்திற்காக அதிகமாக ஈடுபடும் பொழுது அந்த கட்சி அதை ஊக்குவிக்கிறதா, பின்புறம் இருந்து அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்களா? எதற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள்? இப்படி செய்யும் பொழுது இங்கு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை உருவாக்குகிறார்களா என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக எங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்கள் இந்த மாநாட்டில், இந்த உள்ளூர் மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வேண்டுமானால் அந்த கட்சிக்காரர்களிடம் மேலும் இருந்து அவர்களுக்கு அறிவிப்பு வேண்டுமானால் போகலாமே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேறு எந்த சர்வ கட்சியை சேர்ந்த எங்களுடைய இன மக்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டெர்லைட்டு தான் இந்த மாநாட்டிற்கு பணம் கொடுத்து செய்யப்படுகிறதாக சொல்லப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த மாநாட்டில் போடக்கூடிய பந்தல், அந்த மாநாட்டில் சொல்லக்கூடிய டீ, அந்த மாநாட்டில் அவர்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் ஸ்டெர்லைட்டில் இருந்து தான் வருகிறது. 13 பேர்களை சுட்டுக் கொண்டு இந்த மாநகரத்தில் சுட்டுக் கொண்டு விட்டு, என்னுடைய இனத்தில் 3 பேர்களை சுட்டுக் கொண்டு விட்டு, நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டெர்லைட்டை இங்கே கொண்டு வருவதற்கு இவரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மானமுள்ள ஒரு சமூகம். கண்டிப்பாக இந்த மாநாட்டில் ஒருவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ஊரில் உள்ளவர்கள் யாரும் அங்கு போய் ஒரு டீயோ ஒரு காஃபியோ ஒரு உணவுப் பண்டங்களை கூட தொடக்கூட மாட்டார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இல்லை, சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள வேளையில் இப்படி ஒரு மாநாடு நடத்தி இதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்கள வேட்பாளரை அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்காங்க. இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிங்களா? இல்லை, இந்த கோரிக்கை நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே ஒரு மனிதன் 100 பரோட்டாவை தின்னு பயில்வான ஆக முடியாது. இத்தனை காலம் நீங்கள் எங்கே போனீங்க? 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கலாம், எத்தனை கட்சி தலைவர்களை சந்தித்து எங்களுடைய சமூகத்திற்கு அங்கீகாரம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலை? உங்களுக்கான போராட்டங்கள் எவ்வளவு இருக்கிறது? எந்த போராட்டத்திலையும் இதே சேசியாவில் இதை தலைமை தாங்கக்கூடிய சேசியா அவர்கள் எந்த சமுதாயத்தினுடைய அமைப்பில் ஒரு தலைவராக இருந்திருக்கிறார்? ஒன்றுமே கிடையாது. ஒரு பணக்கார கூட்டத்திலே, ஒரு ரோட்டரி கிளப், இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்தில் தலைவராக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய மக்களுடைய விஷயத்தில், எங்களுடைய மக்களுடைய அமைப்புகளில் ஒரு இடத்தில் கூட அவர் தலைவராகவும் இல்லை. எங்களுக்கு எதிரான ஒரு திட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு போய் இவர்தான் எங்களுடைய தலைவரை இந்த அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லை, இப்போ ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு வழக்கு போட்ட ஒரு நபர் சேசியா வில்லவராயர். கண்டிப்பாக இந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு வருது. இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் சுட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரையும் அந்த சமுதாயம் முன்னிறுத்துவது என்பது அரசியல் கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்று மக்கள் பரவலாக பேசுகிறார்கள். மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது. இது தேவையற்ற ஒன்றை இவர்களே நடத்திவிட்டு இந்த சமுதாயத்தினுடைய பேரை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இப்படி நிறுத்துவதற்கு காரணம், இப்பொழுது எங்க கட்சிக்கு எங்க ஆட்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடுகளை முன்னாடி எல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும். தேர்தல் நேரத்தில் போய் எனக்கு கொடுங்க, இல்லாட்டி உங்கள் கட்சி நாம புறக்கணிப்போம், இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு? அவங்க அந்த கட்சியில் வேலை பார்த்துருப்பாங்க, அந்த கட்சிக்கு தகுதியான ஆட்களாக இருப்பாங்க, அந்த கட்சி அவங்களை தேர்ந்தெடுக்கும் இல்லையா? அதை நம்ம எல்லா சமுதாயத்தில் உள்ள மக்களும் அது கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் கேட்கலன்னா நாங்கள் எல்லாத்தையும் புறக்கணிப்போம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றுதான் பொதுமக்கள், எங்களுடைய மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இதை திமுக பின்னாடி இருந்து இயக்கிறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்? திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், இங்கே வேற எந்த கட்சிகளும் இந்த சமூகத்திற்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது விஜய் இருக்காரு, அவருக்கு கிறிஸ்டின் ஓட்டு அப்படி போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது, அதுக்கு வேற ஒரு சமூகத்தினுடைய ஆட்கள் கொடுக்கணும். நீங்கள் இப்போ என்னையதான் நீங்கள் அலங்காரப்படுத்த கொடுக்கலன்னா நாங்கள் உங்களை புறக்கணிப்போன்னு சொன்னால் அந்த கட்சிக்கு கோபம் வருமா வராதான்? அப்போ அந்த கட்சியில் நான் உழைச்சிருப்பேன், என்னுடைய தகுதி பார்த்து தான் அந்த கட்சி கொடுக்குதும். நீ கொடுக்கலன்னா அங்கே புறக்கணிப்புன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்க கூடாது என்பதற்காக ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆள் யாருன்னு எந்த கட்சியில் இருக்காங்க? இல்லை, அந்த ஆள் யாருன்னா பொதுவாக அவங்க ஒரு கட்சியினுடைய ஒரு பேரனுடைய ஒரு ஆளை சொல்லும் பொழுது அந்த கட்சிக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருக்கும். அதனால அவங்க அதை உங்களால் என்ன செய்ய முடியுமா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்ன பிந்தி இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் இந்த சேசியாவில் வரை நமக்கு எந்த கட்சியுமே தரல, நம்ம இந்த சேசியாவில் நம்ம ஒரு சுயேட்சை அனுப்பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வராங்க இவங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, தகுதி உள்ள மனிதர்கள் ஒரு இழப்பு. இப்போ எட்டியும் பண்ணி இருக்காருன்னா என்னோட சிறையில் அடி வாங்கியிருக்காரு, என் கண்ணு முன்னாடி எனக்கு அடி வாங்கியிருக்காரு, 1 ஆண்டு காலம் என்னோட சிறையில் இருந்திருக்காரு. அந்த சமுதாயத்துக்காக அவர் வேற எந்த குற்றம் செய்யலை. அப்படிப்பட்டவர்களை நீங்க தலைமை தாங்கல. இதுக்கு முன்னாடி ஜானின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், ஏழ்மை குடத்தில் உள்ள தம்பி, சமுதாய உணர்வு உள்ளவர். அவர் வரும்பொழுது நீங்க ஏன் எல்லாரும் கொடி பிடிக்கல? ஒரு பணக்காரருக்கு ஏன் கொடி பிடிக்கிறீங்க? அப்போ பணக்காரர் சொன்னா அந்த சமூகத்தில் எது நடக்கும்? பணக்காரரை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நிர்வாகம்
ஒரு ஸ்டெர்லைட்டுடைய நிர்வாகம் சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு 36 மணி நேரத்தில் எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொன்னக்கூடிய மிகப்பெரிய அபாயகரமான ஒரு மனிதரைத்தான் இந்த மாநாட்டினுடைய தலைமை என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக எங்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்.